இவர் சொல்கிறார், என்னோட தாயார் திருமதி ராஜலக்ஷ்மி அம்மாள பெங்களூர் மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கா. அம்மா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கா, சீரியஸாக தான் அட்மிட் பண்ணியிருக்கா ஹாஸ்பிட்டலில். டாக்டர்ஸ் எல்லாரும் சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. பண்ணி பார்த்ததில் கிட்னி ஃபெயிலியரா, லங் ஃபெயிலியர், ஹார்ட் வீக் பம்பிங் அப்படின்னு இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு 48 மணி நேரம்தான் அவர் பழைச்சிருப்பார். இனிமேல் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் செய்தி சொல்லி அனுப்பிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிடுறா. லண்டன்லேருந்து விஜயலக்ஷ்மியோட தம்பியும் அதை கேட்டுட்டு கிளம்பி வந்துட்டார். அவரும் எல்லாரும் ஒரே அழுகதான். அப்போது இந்த விஜயலக்ஷ்மி அவள் என்ன பண்ணுறா, குருநாதரோட ப்ரைவேட் செக்ரட்டரி அவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவருக்கு ஃபோன் பண்ணி அம்மாவோட நிலைமையை சொல்லி அழறா. அப்போது அவள் குருநாதர்கிட்ட என்னோட அம்மாவுக்கு உயிர் பிச்சை கொடுக்குமாறு என்னோட குடும்பமே வேண்டின்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கதறி அழறா. அப்போது ஒரு பேர் அதிசயம் நடக்கிறது. தட்சிணாமூர்த்தி அவருக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம்தான் ஆயிருந்தது. அதுக்குள்ளேயே அம்மாவுக்கு கிட்னி தானாகவே சரியாக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்து. அது மட்டும் இல்லாமல் அது சரியானதும் மற்ற அவயங்களும் படபடான வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்து. டாக்டர்ஸ் அம்மா அபாய கட்டத்தை தாண்டிட்டா, இனிமேல் பயப்பட வேண்டாம், இனிமேல் அபாய நிலைமை எதுவுமே கிடையாது, நாளைக்கு பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. இது அவளே சொல்கிறா, இது மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறா. கடவுள் ஒருவரால் தான் இது இந்த மாதிரி நடந்தது சாத்தியம், எங்களால் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. இது எல்லாமே நம்முடைய குருநாதர் செய்த அற்புதம் இல்லையா? எத்தனை அற்புதம்